ஜஸ்ட் மிஸ் கொஞ்சம் விட்டுருந்தா ஆஸ்திரேலியா இந்த சீரீஸையே முடிச்சு விட்டு இருப்பாங்க. அதாவது இந்தியன் டீமையான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி. நான் சொல்கிறேன், ஆல்ரெடி ரோஹித் சர்மா கிட்ட இருந்து கேப்டன்சியை பிடுங்கி கில்லி கிட்ட கொடுத்துருந்தாங்க. ஸோ இதனால ரோஹித் சர்மா கம்பல்சரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஆகணுன்ற சுச்சுவேஷன் வேறு. ஸோ இப்படி இருக்க சீரீஸும் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கேற்ற மாதிரியே ஆஸ்திரேலியா இந்தியாவை போட்டு பிறந்துட்டாங்க. அது மேட்சும் பிறந்துருவாங்கன்னு எதிர்பார்க்கும்போது அவங்க தலையிலே மண்ணலி போட்டுருந்தாங்க. டாஸ் வின் பண்ணி போலிங் போட்டுருந்தா எனி சான்சஸ் இருந்திருக்கும் ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு. அப்படி பண்ணாமல் பேட்டிங் ஆடி சொதப்பிட்டாங்க. ஸோ ரானாவும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த சைடு கொஞ்சம் எட்டி பார்த்தா ரோஹித் சர்மா யூஸ்வலி அவரோட நாக்கு இல்லைனாலும், அதாவது 2023 எப்படி அக்ரெஷனாக ஸ்டார்ட் பண்ணுவார், ஸோ அதுமாரி ஸ்டார்ட் பண்ணனாலும் இந்த 2019 ஓடி வேர்ல்டு கப்பில் அடிச்சார் பாருங்க. அதுமாரி பொறுமையாக ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக பார்த்தீங்கன்னா அடிட்டு இருந்தார். செஞ்சுரியும் போட்டு பிளேயர் ஆஃப் த சீரீஸையும் வாங்கி அவரோட ஸ்லாட்டை ஆல்மோஸ்ட் புக் பண்ணிட்டாருன்னு தான் நினைக்கிறேன். இந்த சைடு கோலி மொத்தம் 3வது மேட்ச் அடிக்கலன்னா காலி அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அவர் பங்குக்கு ஒரு 70 போட்டார். ஸோ 2027 வேர்ல்டு கப் ஸ்டில் அலைவ் ஃபார் ரூக்கோ.